உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்று மனக்கசப்புடன் பேசிக் கொண்டிருந்தார் ராஜலட்சுமி. அவருடைய மனதில் இருந்த கோபமும் ஏமாற்றமும் ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. அருகில் அமர்ந்திருந்த ராகவன் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது மலரை அழைத்து, "என் மலரே, கொஞ்சம் இங்கே வா" என்று கூறியதும் உள்ளே வேலை பார்த்துக் கொண்டிருந்த அழகு மலர் அவசரமாக வெளியே வந்தாள். கையிலே காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு வந்து இருவரிடமும் கொடுத்தாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு, "ராகவி பள்ளிக்குப் போயிட்டாளா?" என்று ராஜலட்சுமி கேட்டார். "ஆமாம் அத்தை, இப்போதுதான் அனுப்பி வைத்தேன்" என்று மலர் பதில் கூறினாள். அதற்குப் பிறகு பேச்சு இயல்பாகவே சுரேஷ் மற்றும் அழகுமதியைச் சுற்றியே திரும்பியது. சுரேஷுக்கு போன் செய்து என்ன நடந்தது என்று கேட்டாயா என்று ராஜலட்சுமி கேட்க, மலர் காலையில் பலமுறை அழைத்தும் அவர் போனை எடுக்கவில்லை என்று சொன்னாள். அந்த பதில் ராஜலட்சுமியை இன்னும் சோகப்படுத்தியது. என்ன நடக்கிறது என்று புரியவே இல்லை. இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை முடியும் முன்பே இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கிறது என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். அந்த நேரத்தில் மலரின் மனதில் வேறு ஒரு விஷயம் இருந்தது. அதைச் சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த அவள் இறுதியில் தைரியம் செய்து பேசத் தொடங்கினாள். "அத்தை, ஒரு விஷயம் சொல்லணும் என்று பல நாளாக நினைக்கிறேன்" என்றதும் ராஜலட்சுமியும் ராகவனும் அவளை பார்த்தார்கள். மலர் மெதுவாக, "அழகுமதியைப் பற்றி இப்போதே எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவளை வீட்டிற்கு அழைத்து வருவது பற்றியும் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம்" என்றாள். அந்த வார்த்தை ராஜலட்சுமிக்கு பிடிக்கவில்லை. "ஏன், இப்போதும் அவளுக்காகத்தான் யோசிக்கணுமா?" என்று கேட்டார். மலர் உடனே, "அப்படி இல்ல அத்த. ஆனால் வெளியிலேயே இப்போது எல்லாரும் நம்ம குடும்பத்தைப் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்காங்க" என்றாள். அந்த ஒரு வரி ராஜலட்சுமியின் மனதை திடீரென கலங்கச் செய்தது. "என்ன பேசுறாங்க?" என்று பதட்டமாக கேட்டார். அதற்கு மலர், "அழகுமதி வீட்டை விட்டு சென்றது, அவளுடைய தந்தை வந்து அழைத்துச் சென்றது, போலீஸ் நிலையம் வரை விஷயம் சென்றது போன்ற அனைத்தும் அக்கம் பக்கத்தினருக்கு தெரிந்துவிட்டதாகச் சொன்னாள்." அதை கேட்டதும் ராஜலட்சுமி தலையை கைகளால் பிடித்துக் கொண்டார். "இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த மரியாதை எல்லாம் ஒரு நாள்ல போயிடுச்சு. இனிமே நான் வெளியே போனா யாரும் என்ன பார்த்து மதிப்போட பேச மாட்டாங்க" என்று கண் கலங்கினார். அவருடைய குரலில் இருந்த வேதனை அனைவரையும் அமைதியாக்கியது. அந்த நேரத்தில் பாக்யராஜ் அலுவலகத்திற்கு புறப்பட தயாராகி வெளியே வந்தார். வீட்டில் நிலவும் சோகமான சூழ்நிலையை பார்த்ததும் ஏதோ பேச வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ராகவன் அவரை அழைத்து தன்னையும் வழியில் ஒரு இடத்தில் இறக்கிவிடும்படி கேட்டார். பாக்யராஜ் உடனே சம்மதித்தாலும் மலரும் ராஜலட்சுமியும் அவரை பைக்கில் செல்ல வேண்டாம் என்று கூறினர். வயதானவராக இருப்பதால் கார் அல்லது ஆட்டோவில் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினர். அப்போது மலர் தன்னுடைய முக்கியமான விஷயத்தை சொன்னாள். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சேர்ந்து சுரேஷ் மற்றும் அழகுமதிக்கு திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் தாலி பிரித்து கோக்கும் விழா போன்ற நல்ல காரியம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று கூறியதாகச் சொன்னாள். அதனால் வீட்டில் இருக்கும் கெட்ட நேரம் விலகும் என்றும் குடும்பத்தில் மீண்டும் சந்தோஷம் வரும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்ததாகவும் கூறினாள். இந்த யோசனை ராகவனுக்கு பிடித்திருந்தாலும் ராஜலட்சுமி உடனடியாக சம்மதிக்கவில்லை. ஆனால் சில நிமிட ஆலோசனைக்குப் பிறகு, "இதைப் பற்றி தங்கராஜிடம் நேரடியாக பேசிவிடலாம்" என்று முடிவு செய்தனர். ராகவன் தங்கராஜின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலை இருந்தது. அழகுமதி குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் ராகவனின் மனதில் பலவிதமான உணர்ச்சிகள் எழுந்தன. ஆனால் அவர் வெளிப்படுத்தவில்லை. தங்கராஜின் தாயார் அவரை அன்புடன் உள்ளே அழைத்துச் சென்றார். வழக்கமான நலம் விசாரிப்புகளுக்குப் பிறகு குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் பற்றியும் பேசினர். தங்கராஜ் வந்ததும் ராகவன் வந்த காரணத்தை விளக்கினார். சுரேஷ் மற்றும் அழகுமதிக்கு தாலி பிரித்து கோக்கும் நிகழ்ச்சி நடத்துவது குறித்து தன்னுடைய யோசனையை கூறினார். ஆனால் தங்கராஜ் அதை அவசரமாக செய்ய வேண்டாம் என்று தெளிவாகச் சொன்னார். வீட்டில் உள்ள பெண்கள் சொன்னதாலே உடனே முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் காலம் போகட்டும். எல்லாம் அமைதியான பிறகு நல்ல நாள் பார்த்து செய்வோம் என்றார். அவர் பேசும் விதத்தில் இருந்த முதிர்ச்சி ராகவனை ஆச்சரியப்படுத்தியது. இறுதியில் அவருடைய கருத்தையே ஏற்றுக்கொண்டு ராகவன் திரும்பிச் செல்ல முடிவு செய்தார். ராகவன் வீட்டிற்கு திரும்பியதும்
நடந்த பேச்சை முழுவதுமாக ராஜலட்சுமிக்கும் மலருக்கும் சொன்னார். மலர் ஏமாற்றமடைந்தாலும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ராஜலட்சுமி வேறு விதமாக யோசித்தார். ஒரு நாள் இந்த விழா நடந்தே ஆக வேண்டும். அது சாதாரணமாக நடக்கக்கூடாது. திருமணத்துக்கு செய்யாத எல்லா சீர்வரிசைகளையும் அப்போது அந்த வீட்டார் செய்யணும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் மலரின் மனதில் பயத்தை ஏற்படுத்தின. ஏற்கனவே குடும்பங்களுக்கிடையே பதட்டம் இருக்கும் நிலையில் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இன்னும் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அவள் எண்ணினாள். அதனால் உடனே பாக்யராஜுக்கு போன் செய்து தன்னுடைய கவலையை பகிர்ந்தாள். இப்படி ஏதாவது கேட்டால் அழகுமதி அமைதியாக இருக்க மாட்டாள். விஷயம் மீண்டும் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் பாக்யராஜின் மனதிலும் கவலையை விதைத்தன. அதே நேரத்தில் அழகுமதியும் மலரும் தனித்தனியாக ஒருவரைப் பற்றி ஒருவர் யோசித்துக் கொண்டிருந்தனர். இறுதியில் மலர்தான் முதலில் போன் செய்தாள். பல நாட்களாக பேசாமல் இருந்த இருவருக்கும் அந்த அழைப்பு ஒரு புதிய தொடக்கமாக அமைந்தது. ஆரம்பத்தில் தயக்கத்துடன் பேசினாலும் சில நிமிடங்களில் இருவரும் மனம் திறந்து பேச ஆரம்பித்தனர். அழகுமதி தன்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மலரை காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கேட்டாள். அதற்கு மலர், நீ சொன்னது தவறில்லை, நான் உண்மையிலேயே பல விஷயங்களை பொறுத்துக்கொண்டு வாழ்கிறேன் என்று பதில் கூறினாள். இருவரின் உரையாடலும் மிகவும் உணர்ச்சிகரமாக மாறியது. பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த வருத்தங்கள் மெதுவாக வெளிவந்தன. அந்த உரையாடல் இருவருக்குமிடையே இருந்த இடைவெளியை கொஞ்சம் குறைத்தது. அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு புதிய சம்பவம் நடந்தது. சுரேஷ் அவசரமாக மலருக்கு போன் செய்தார். ஒரு முக்கியமான வழக்கு தொடர்பான கோப்பு வீட்டில் மறந்துவிட்டதாகவும் அதை உடனே போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வர முடியுமா என்றும் கேட்டார். முதலில் மலர் தயங்கினாள். ஆனால் குடும்பத்தின் நலனுக்காக உதவ வேண்டும் என்று எண்ணி சம்மதித்தாள். சுரேஷ் சொன்னபடி அறையிலிருந்த அலமாரியை திறந்து கோப்பை தேடினாள். பல கோப்புகளுக்கு நடுவே அது இருந்தது. அதை எடுத்தபோது அவளுடைய கண்கள் சில ஆவணங்களின் மீது விழுந்தன. ஆரம்பத்தில் கவனிக்காமல் இருந்தாலும் மீண்டும் பார்த்தபோது அதில் இருந்த தகவல்கள் அவளை அதிர்ச்சியடையச் செய்தன. சில நொடிகள் அசையாமல் நின்று அந்த காகிதங்களை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த கோப்பை எடுத்துக்கொண்டு மலர் போலீஸ் நிலையத்திற்கு புறப்பட்டாள். வழியெங்கும் அவளுடைய மனதில் அந்த ஆவணங்கள் பற்றிய எண்ணங்களே ஓடிக்கொண்டிருந்தன. போலீஸ் நிலையத்தை அடைந்தபோது சுரேஷ் அங்கு இல்லை. ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே சென்றிருப்பதாக காவலர்கள் கூறினர். கோப்பை அவர்களிடம் கொடுக்க முயன்றாலும் அது முக்கியமான கோப்பு என்பதால் நேரடியாக சுரேஷிடமே கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மறுத்தனர். அதனால் மலர் அங்கேயே அமர்ந்து காத்திருந்தாள். கையில் இருந்த கோப்பை மீண்டும் திறந்து பார்த்தாள். அதில் இருந்த சில உண்மைகள் அவளுடைய மனதை உலுக்கியது. இதுவரை அவள் நம்பிக்கையுடன் பார்த்த சில மனிதர்கள் பற்றி வேறு மாதிரியான உண்மைகள் தெரிய வந்தன. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் கோபத்துடனும் ஏமாற்றத்துடனும் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். வீட்டிற்கு திரும்பிய பிறகு மலரின் நடத்தையில் பெரிய மாற்றம் தெரிந்தது. வழக்கமாக அனைவரிடமும் சிரித்துப் பேசும் அவள் அந்த நாள் முழுவதும் அமைதியாக இருந்தாள். பாக்யராஜ் வீட்டிற்கு வந்ததும் வழக்கம்போல் அன்பாக பேச முயன்றார். ஆனால் மலர் திடீரென கோபமாக பதில் கூறினாள். நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் சேவை செய்யத்தான் இருக்கேனா என்ற அவளுடைய கேள்வி பாக்யராஜை அதிர்ச்சியடையச் செய்தது. இதுவரை ஒருபோதும் அவள் இப்படி பேசவில்லை. என்ன நடந்தது என்று கேட்டாலும் மலர் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. எதுக்கும் என்னிடம் கேள்வி கேட்காதீங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள். பாக்யராஜ் குழப்பத்துடன் நின்றார். மலருக்கு என்ன ஆனது என்று அவருக்கு புரியவில்லை. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை இயல்பாக இருந்தவள் இப்போது ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாள் என்று யோசித்தார். அதே நேரத்தில் சமையலறையில் நின்று கொண்டிருந்த மலரின் மனதில் பல உண்மைகள் மோதிக்கொண்டிருந்தன. கோப்பில் பார்த்த தகவல்கள் அவளை அமைதியாக இருக்க விடவில்லை. யாரிடமும் அதை உடனே சொல்ல முடியவில்லை. ஆனால் உள்ளுக்குள் கொதித்துக்கொண்டே இருந்தாள். அந்த மன அழுத்தம் அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் வெளிப்பட ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் ராஜலட்சுமி சமையலறைக்குள் வந்தார். மலர் நகத்தை கடித்துக்கொண்டு நிற்பதை பார்த்ததும், இது என்ன பழக்கம் என்று கடுமையாக கேட்டார். ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த மலர் பேச முடியாமல் நின்றாள். ஆனால் ராஜலட்சுமி தொடர்ந்து திட்டிக்கொண்டே இருந்தார். இந்த வீட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
என்ற அவரது வார்த்தைகள் மலரின் மனதை மேலும் காயப்படுத்தின.